வணக்கம் மக்களே, Samsung M31s இந்த போனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வாரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி இந்த போனை வச்சு அன்பாக்சிங், கேமிங் டெஸ்ட், பேட்டரி டெஸ்ட் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இப்போ இந்த போனோட ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஹானஸ்டான ரிவ்யூ. எதுக்காக அப்படின்னா இது வந்து ரிவ்யூ யூனிட் கிடையாது, காசு போட்டு வாங்கின ரீட்டைல் யூனிட். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஜெனரலா டிசைன் எப்படி சூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்க அந்த நாச்சையும் பேக்ல இருக்க அந்த கேமராவையும் பார்த்து தான் டிசைன் நல்லா இருக்கு நல்லா இல்ல சூஸ் பண்ணுவோம். அந்த வகையில ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா சாம்சங்கோட ட்ரெடிஷனல் சென்டர் பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. பெசில்ஸுமே ரொம்ப தின்னா கொடுத்துருக்கனால ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது இந்த பட்ஜெட்ல இருக்க மத்த மொபைல் போன்ஸை விட இதுல நல்லாவே கொடுத்துருக்காங்க. பேக்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் கேமரா பம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ 2020 ஸ்டைல தான் இருக்கு. பட் கிரேடியன்ட் எதுவுமே கிடையாது, சட்டிலா தான் இருக்கு. இந்த சட்டிலா இருக்கிறதுமே ஓரளவுக்கு லுக்கா தான் இருக்கும். பிளாக் அண்ட் ப்ளூன்னு 2 கலர் ஆப்ஷன் தான் இருக்கு. பேக்ல கிரேடியன்ட் மட்டும் கிடையாது, கிளாஸுமே இல்ல. இது ஒரு கிளாஸ்டிக், அதாவது கிளாஸும் பிளாஸ்டிக் சேர்ந்ததுதான். என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல விஷயம் தான். ஏன்னா ஆல்ரெடி போன் வந்து 200 கிராம் வெயிட், இது மேல கிளாஸ் எல்லாம் போட்டாங்கன்னா இன்னுமே வெயிட் அதிகமாகும். அதனால இது ஓகேன்னு தான் சொல்லுவேன். அஸ்பெக்ட் ரேஷியோமே பாத்தீங்கன்னா 20:9 அந்த அஸ்பெக்ட் ரேஷியோல கொடுத்துருக்காங்க. போனோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 9.3 mm, ரொம்ப அதிகமான திக்னஸ் இருந்தாலும் அஸ்பெக்ட் ரேஷியோ கம்மியாகனால கையில ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. மேபி கேஸ் போடாத வரைக்கும். நீங்க கேஸ் போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா போன் பல்கா இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. இந்த போன்ல எனக்கு பிடிக்காத 2 விஷயங்கள் இருக்கு. இன்ஃபேக்ட் நெகட்டிவான விஷயமே கூட அதுதான். ஃபர்ஸ்ட் என்னன்னா ப்ராசஸர். இதுல எக்ஸினோஸோட 9611 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட். இதுல வெறும் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. 20,000 ரூபாய்க்குள்ள நம்ம ஒரு போன் வாங்கும்போது ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் உள்ள ப்ராசஸரும் அட்லீஸ்ட் ஒரு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமாச்சும் இருக்கணும் நம்ம எதிர்பார்ப்போம். இந்த ரெண்டுமே இதுல இல்ல. சோ இது நெகட்டிவானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நெகட்டிவ் தான். சோ இந்த ப்ராசஸர்னால பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. எதுக்காக அப்படின்னா இந்த எக்ஸினோஸ் 9611 வந்து ரொம்பவே பழைய ப்ராசஸர், அதுவும் இல்லாம சாம்சங்கோட ப்ராசஸர். சோ அவங்களோட ப்ராசஸர் அவங்களால ஈஸியாவே ஆப்டிமைசேஷன் பண்ணிக்க முடியும். 1UI 2.1 கொடுத்திருக்கனாலையும் UFS 2.1 ஸ்டோரேஜ் டைப் இருக்கிறதுனாலையும் பேஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 6GB RAM இருக்கனாலையும் டே டு டே யூசேஜ்க்கு இது ரொம்பவே நல்லா சிங்க் ஆகுது, நல்லா ஃபாஸ்டா ஃப்ளூயிடா இருக்கு. எனக்கு எந்த விதமான லேகோ ஸ்டட்டர்ஸோ இல்ல. இன்ஃபேக்ட் 90 Hz இல்லன்ற எனக்கு அந்த ஃபீலே இல்ல. நல்ல ரெஸ்பான்சிவா இருக்கு இந்த 1UI. டே டு டே யூசேஜ்க்கு ஓகே. கேமிங் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் கேம் விளையாடுவேன். அப்படி விளையாடும் போது பாத்தீங்கன்னா எந்த விதமான லேகோ ஸ்டட்டர்ஸோ நான் எதுவுமே ஃபீல் பண்ணல. ஃப்ரேம் டிராப்புமே எதுவுமே எனக்கு வரல. இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா பப்ஜி பாத்தீங்கன்னா இது அல்ட்ரா கிராபிக்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. கால் ஆஃப் டியூட்டி எல்லாம் ஹை வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஃப்ரீ ஃபயர் எல்லாம் அடிச்சு தூக்குது. சோ இது கேமிங் போன் கிடையாது. 9611 பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் கொடுக்காது. அப்படி இருந்துமே நல்லாவே தாங்குது, நல்லா சமாளிக்குதுன்னு சொல்லலாம். பட் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு. ஆமா, 1 மணி நேரத்துக்கு மேல விளையாண்டினா கண்டிப்பா போன் வந்து ஹீட் ஆகுது. அதுக்கு ரொம்பவும் ஹீட் ஆகுது. அயன் பாக்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு ஹீட் ஆகுது. நீங்க கண்டிப்பா அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு 5 நிமிஷம் கேம் விளையாடும் இருந்தீங்கன்னா உடனே வந்து ஹீட்டுமே குறைஞ்சது. இல்ல ப்ரோ, நான் ஒரு கேமிங்காக தான் நான் போன் வாங்குறேன், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கேம் விளையாடுவீங்கன்னா ஸ்பாய்லர் அலர்ட், இந்த போனை நீங்க வாங்க வேண்டாம். அதர்வைஸ் கேமுக்கு ஓரளவுக்கு நார்மலா எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்கு. இதை பத்தி ஃபுல்லா இன்டெப்தா தெரியணும்னா உங்க கார்டு தர கேம் டெஸ்ட் பண்ணிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். இந்த எக்ஸினோஸ் 9611 கீக் பெஞ்சோ இல்ல பெஞ்ச் மார்க்லயோ ரன் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல ரொம்பவே கம்மியா இருக்கும். இவ்வளவு ஒரு கம்மியான பவர் வச்சுட்டு எப்படி இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் டு 1UI. சாம்சங்கோட 1UI பாத்தீங்கன்னா செம்மையா ஆப்டிமைசேஷன் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, ஸ்னாப்பியா இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் கிடைக்குது. பாக்குறதுக்கு ஏதோ ஒரு கார்ட்டூன் மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 10 மேல கொடுத்துருக்காங்க. நான் போன் ஆன் பண்ணனே பாத்தீங்கன்னா ஜூலை மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே வந்துச்சு. இதே மாதிரி அப்டேட் கண்டினியூஸா கொடுத்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். ஃபீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஆனா அதுல ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னா இந்த நோட்டிபிகேஷன் வந்து நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வச்சு அக்சஸ் பண்ணிக்க முடியும். இது அந்த அளவுக்கு பெரிய ஃபீச்சர் இல்லைனாலும் யூஸ் பண்ண ரொம்பவே கன்வீனியன்டா இருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா கீபோர்டு, சாம்சங்கோட கீபோர்ட்லாம் நான் யூஸ் பண்ணதில்ல, கூகுளோட கீபோர்டு தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணி பார்த்தா எனக்கு அந்த சவுண்ட்ஸ், ரெஸ்பான்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆட்ஸ் வருதான் நிறைய பேர் கேட்பீங்க. இப்ப நான் 2 வாரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எந்த விதமான ஆட்ஸ் எதுவுமே வரல. பட் ப்ளோட்வேர் இருக்கு. ப்ளோட்வேர்னா போன் வாங்கும் போதே பாத்தீங்கன்னா நிறைய தேவையில்லாத ஆப்ஸ்ல இன்பில்டாவே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இதுல நிறைய ஆப்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அதெல்லாம் நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். ஆனாலுமே பாத்தீங்கன்னா சாம்சங்கோட ஓன் ஆப்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நான் யூஸ் பண்றதே இல்லை. ஆனா அதை அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியல.
தேவையில்லாம ஸ்டோரேஜ் புடிச்சிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு சாம்சங் வந்து ஒரு அப்டேட் கொடுத்து அந்த ஆப்ஸ் அழிக்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஜென்ரலா ஆண்ட்ராய்டு போன்ஸ்னாலே செக்யூரிட்டின்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. அது ஒரு ஓபன் சோர்ஸ். ஆனாலுமே இந்த போன்ல பாத்தீங்கன்னா நாக் செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அந்த அளவுக்கு செக்யூரிட்டியா இருக்குது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ஆப்ஸ் எல்லாம் பர்மிஷன் கேட்கும் இல்லையா, அதெல்லாம் ஓரளவுக்கு பிளாக் பண்ணும். அது மட்டும் இல்லாம ஃபைல்ஸ் ஷேர் பண்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகிருக்காங்க. நீங்க சாம்சங் டு சாம்சங் ஷேர் பண்ணீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஈஸியாவே ஷேர் பண்ண முடியும். இதே சாம்சங் டு அதர் டிவைஸ் பண்ணோம்னா ஒரு 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா பண்ண வேண்டியது இருக்கும். அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் பேர் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அது பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் பாத்தீங்கன்னா சைடுல கொடுத்துருக்காங்க. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஏன்னா பேக்ல கொடுத்தாங்கன்னா டிசைன் நல்லா இருக்காது. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கொடுக்க முடியும். ஆனா சாம்சங்கோட 30,000 மேல இருக்க போன்ல கூட இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இல்ல. சோ சைடுல கொடுத்தது கொஞ்சம் கன்வீனியன்ட்டா ஃபாஸ்டா இருக்கும்னு தான் நினைச்சேன். பட் எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா உங்க கை கொஞ்சமா வேர்த்து இருந்தாலோ இல்ல லைட்டா ஈரமா இருந்தாலோ இது அன்லாக் ஆக மாட்டது. பர்ஃபெக்டா இருக்கு. நான் கை வந்து எந்த ஈரம் இல்லாம இருந்துச்சுன்னா கரெக்டா அக்யூரேட்டா இருக்கு. ஆனா என் கை வந்து அடிக்கடி வேர்க்கும். சோ அந்த மாதிரி டயத்துல எல்லாம் அன்லாக்கே ஆக மாட்டேது. மேக்ஸிமம் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருந்தீங்கன்னா இந்த ரைட் சைடு இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நிறைய பேருக்கு செட் ஆகாது. சோ அது ஒரு நெகட்டிவா தோணுச்சு. இது ஆக்சுவலா நெகட்டிவே கிடையாது. பட் என் கைக்கு வந்து இது நெகட்டிவ் தான். இப்ப மட்டும் அன்லாக் ஆகுது. இந்த போனோட பெரிய ஹைலைட் மார்க்கெட்டிங் ஃபீச்சர் என்னன்னா டிஸ்பிளே. இதுல 6.5 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. தாறுமாறான டிஸ்பிளேங்க. கலர்ஸ் கான்ட்ராஸ்ட்லாம் அதிகமா இருக்கு. பிளாக்ல பாத்தீங்கன்னா இன்னுமே பிளாக்கா இருக்கு. சோ படம் பாக்குறது, கேம் விளையாடுறது எல்லாத்துக்குமே இந்த டிஸ்பிளே வந்து சூப்பரான டிஸ்பிளே. அதுவும் இல்லாம நீங்க ஒரு எல்சிடி டிஸ்பிளேல இருந்து இந்த டிஸ்பிளேக்கு மூவ் ஆனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். என்ஜாய் பண்ணுவீங்க. பிரைட்னஸ்மே பாத்தீங்கன்னா 450 நெட்ஸ் தான் பிரைட்னஸ். ஆனா பாத்தீங்கன்னா சன்லைட்டும் சரி இல்ல இண்டோர்லயும் சரி யூஸ் பண்றதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்புமே இல்ல. பிரைட்னஸும் சூப்பரா இருக்கு. இதோட ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1080p தான். ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் கொடுத்திருக்காங்க. வெறும் 60 ஹெர்ட்ஸ் பேனல் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 90 ஹெர்ட்ஸ் இல்ல. ஆனாலுமே பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே 6GB ரேம் இருக்கனால எனக்கு அந்த 90 ஹெர்ட்ஸ் இல்லன்ற ஃபீலே இல்ல. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் இந்த டிஸ்பிளே இருக்கனால. இதுல பாத்தீங்கன்னா டார்க் மோட் கொடுத்திருக்காங்க. AMOLED டிஸ்பிளேன்றனால நல்லாவே இங்கி பிளாக்கா இருக்கு. சோ டார்க் மோட் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேட்டரி பர்சன்டேஜ் அதிகமா நிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபங்க்ஷனுமே கொடுத்திருக்காங்க. இந்த பட்ஜெட்ல நம்ம நிறைய பேர் இதெல்லாம் பார்த்ததே இல்ல. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சரா இருக்கு இது. இந்த டார்க் மோட் அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபங்க்ஷனை பாத்தீங்கன்னா உங்களால ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். சோ இந்த டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு தாறுமாறான டிஸ்பிளே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி A+ கிரேடே கொடுத்துருக்கலாம். இதுல இருந்து படம் பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். அந்த பஞ்சோலுமே ரொம்ப சின்னதா இருக்கனால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே உங்களுக்கு இருக்காது. படம் பாக்குறத பத்தி பேசும்போது டிஸ்பிளே வந்து பாதி தான், மீதி பாத்தீங்கன்னா சவுண்ட் தான். சோ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. கீழே பாட்டம்ல கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா நல்லா லவுடா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. பட் ரொம்பவே லவுடா வச்சிருந்தீங்கன்னா, ஃபுல்லா வச்சிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு கத்துற மாதிரி உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும். அந்த ரிச்னஸான சவுண்ட் கிடைக்காது. மேபி நீங்க 90% வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சவுண்ட் செப்பரேஷன் வந்து நல்லா தெரியும். இதே ஹெட்போன் வரப்ப ஹெட்போன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்போன் ஜாக் வச்சு நீங்க சவுண்ட் கேட்கும்போது பாத்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கு. நீங்க நல்ல ஹை குவாலிட்டி சாங் கேட்கும்போதோ இல்ல ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்ல மியூசிக் கேட்கும்போது அந்த டால்பி அட்மாஸ் வந்து ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. மியூசிக் ஷேர் ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. கேமராஸ் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இது ஒரு செல்போன். இது நம்ம பேசுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவேன். அதை தவிர நான் மத்த எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கேன். சோ கால் குவாலிட்டி வரப்ப ரொம்பவே நல்லா இருக்கு. லவுட் ஸ்பீக்கரும் சூப்பரா இருக்கு. எனக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை. இயர்பீஸ் சரி எல்லாமே நல்லா இருக்கு. வைஃபை ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு ஒருத்தர் கேட்டதாரு. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நான் வந்து ரெஸ்ட் ரூம்ல உட்காந்துட்டு நல்லா மொபைல் யூஸ் பண்ணுவேன். ஐ மீன் அந்த காலை கடனை முடிச்சுக்கிட்டு நான் டெக் நியூஸ் எல்லாம் நிறைய பார்ப்பேன். அந்த மாதிரி டயத்துல என் பழைய போன் பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் தான் கிடைக்கும் டவர். அந்த ரெஸ்ட் ரூம்குள்ள யூடியூப் வீடியோஸ் பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்கும். பட் இந்த போன் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல கூட நல்லாவே லோட் ஆகுது. 240p வரைக்கும் எனக்கு ஈஸியாவே சப்போர்ட் கிடைக்குது. சோ எல்லாருமே கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருந்தது என்னடா இதோட கேமராஸ் எப்படி இருக்கு அப்படின்னு தான் கேட்டுட்டீங்க. பேக்ல பாத்தீங்கன்னா 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பாத்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் f1.8 அப்பச்சர் சைஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து வர போட்டேஜ்லாம் சூப்பரா இருக்கு. கலர்ஸ் எல்லாம் நல்லா கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்கு. இது கண்டிப்பா நேச்சுரலான கலர்ஸ் கிடையாது. உங்க கண்ணால பாக்குற கலர்ஸ் கிடையாது. கொஞ்சம் சேச்சுரேட் பண்ணி தான் கொடுக்குது. எஸ்பெஷலி கிரீன்ஸ். நீங்க ஏதாவது தாவரம் இல்லன்னா செடி கொடி எடுத்தீங்கன்னா நல்லாவே அந்த கலரை பூஸ்ட் பண்ணி காட்டுது. இல்ல கிரீனை வந்து நீங்க பேக்ரவுண்ட வச்சு நீங்க நினைங்கன்னா போட்டோஸ் வந்து அவ்வளவு அருமையா இருக்கு பாக்குறதுக்கு. அது நேச்சுரலா இல்லைன்னாலும் பாக்குறதுக்கு வந்து சூப்பரா இருக்கு. அந்த இது டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் எடுக்கும். அதுல வச்சு நீங்க 64 மெகா பிக்சல் உங்களால எடுக்க முடியும். உங்களுக்கு டீடைல்ஸ் நிறைய வேணும், ஜூம் பண்ணி பார்த்தா உடையக்கூடாதுன்ற டயத்துல மட்டும் 64 மெகா பிக்சல் யூஸ் பண்ணுங்க. அதர்வைஸ் 16 மெகா பிக்சல் அதுவே போதுமானது. நல்ல ஷார்ட்ஸ் எடுக்குது. செகண்ட் பாத்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட்.
அல்ட்ரா வைடுக்கும் மெயின் கேமராக்கும் பாத்தீங்கன்னா எப்பவுமே கலர்ஸ் வந்து டிஃபரெண்ட் ஆகும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல. ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கொண்டு வர ட்ரை பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் லைட் போக்கஸ் எடுக்கிறதுக்காக டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு உங்களால போர்ட்ரேட் மோட் எடுத்துக்க முடியும். லாஸ்டா பாத்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா. இதெல்லாம் 3 சென்டிமீட்டர் வரைக்கும் க்ளோஸ் அப் ஷாட் எடுத்துக்க முடியும். உங்க கை நடுங்காம இருந்துச்சுன்னா நல்ல மேக்ரோ ஷாட்ஸ் கிடைக்கும். பட் லைட்டா நடுங்கினாலும் எதுக்கு இந்த மேக்ரோ கேமரா அப்படின்னு தோன்ற அளவுக்கு மோசமான ஷாட்ஸ் எடுக்கும். போட்டோஸ்ல ப்ரோ மோட் ஆப்ஷன் கூட கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க இப்படி எடுக்கிற போட்டோவை இந்த மாதிரியா கூட எடுத்துக்க முடியும். செல்ஃபி கேமரா பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா இது சாதாரண செல்ஃபி கிடையாது. 32 மெகா பிக்சல் சோனியோட சென்சார் கொடுத்திருக்காங்க. சோனி சென்சாரோட ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா கலர்ஸும் டீடைல்ஸ் தான். டீடைல்ஸும் நிறைய இருக்கும், கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நேச்சுரலா இருக்கும். இந்த போன்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. பியூட்டி மோட் எனேபிளா இருக்கு. அது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா கலர்ஸ் வந்து நல்லா நேச்சுரலா கிடைக்குது. அது எந்த பிரச்சனை இல்ல. பட் டீடைல்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். அதுவும் பாத்தீங்கன்னா நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல எடுக்கும்போது ஓகேவா இருக்கு. பட் லைட் கொஞ்சம் கம்மியான கூட நாய்ஸுமே நிறைய வந்துருது, புள்ளி புள்ளியா வருது. டீடைல்ஸுமே அந்த அளவுக்கு எனக்கு ஜூம் பண்ணி பார்க்கும்போது கிடைக்கல. இது அவங்க நார்மலா சொல்லியிருந்தாங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, செல்ஃபி ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருப்பேன். பட் அவங்க வந்து ரொம்பவே ஹைப் ஏத்துறாங்க. சோனியோட சென்சார் 32 மெகா பிக்சல் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஏத்தின ஹைப்புக்கு இந்த கேமரா வந்து அந்த அளவுக்கு இல்ல, ஒருத்தா இல்லன்னு தான் சொல்லணும். சாம்சங் போனுக்கு ஜி கேம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அதுவும் இந்த போனுக்கு இப்போ ஒரு நல்ல ஜி கேம் இல்ல. மேபி ஃபியூச்சர்ல வந்துச்சு நான் என்னோட ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்ல கண்டிப்பா அப்டேட் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த போன்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் டேக் கொடுத்துருக்காங்க. பிளாக்ஷிப் லெவல் அந்த எஸ் சீரிஸ் நோட் சீரிஸ்ல கொடுத்த ஃபீச்சரை இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா ஒரு 10 செகண்டுக்கு நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அதை வீடியோவா கேப்சர் பண்ணி அதுல இருந்து ஒரு நல்ல போட்டோஸா எடுத்து கொடுக்கும். அதுவே ஃபில்டர் எல்லாமே போட்டு கொடுக்கும். இந்த பிரைஸ்ல இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து இந்த போன்ஸுமே கொடுக்க மாட்டாங்க. சாம்சங் கொடுத்தது பாராட்டுக்குரிய விஷயம் தான். ஆனா இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சரா இருக்கும்னு தெரியல. ஏன்னா 2 வாரமா யூஸ் பண்ணி நான் ஒரே தடவை தான் யூஸ் பண்ணேன். நீங்க யாராவது சிங்கிள் டேக் அதிகமா யூஸ் பண்ணுவீங்களா? யூஸ்ஃபுல்லான ஃபீச்சரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ குவாலிட்டியை வந்து நான் சாம்பிள்ஸ் நிறைய எடுத்திருக்கேன், அதை பார்த்துட்டு வாங்க. இப்போ ஃப்ரண்ட்ல 4K எடுத்துட்டு இருக்கேன். ஃப்ரண்ட்ல 4K ஆப்ஷன் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. இவங்க கொடுத்தது உண்மையிலே சூப்பரான விஷயம். அதுவும் இவ்வளோ அருமையாக கொடுத்துருக்கு, இன்னுமே நல்ல விஷயம். நம்ம முகத்தை ஃபோக்கஸ் பண்ணிச்சுன்னா ஒரு தடவை நல்லாவே பிளராக இருக்குது. லைட்டாக பேக்கில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் ஃபேஸிங் வீடியோ கேமரா நான் இந்த பட்ஜெட்டில் எதுலேயும் பார்க்கல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1080p 30ல் எடுத்துகிட்ருக்கேன். சூப்பர் ஸ்டடி மோட் வந்து ஆனில் வச்சுருக்கேன். நான் இப்போ வாக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனாலுமே ஸ்டெபிலிட்டி வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. டீட்டெயில்ஸ் கலர்ஸ் எல்லாமே எனக்கு ஓகே தான், நல்லா இருக்குது. 1080pல இருக்க ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா, நீங்கள் பேக் கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களால் ஃப்ரண்ட் கேமராவுக்கு மூவ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூரியன் அடிச்சிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது கூட நான் நல்லா தெரிகிறேன் ஓரளவுக்கு. ஐ எம் இம்ப்ரெஸ்ட். வாக் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸ்டெபிலிட்டி, மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடில் எடுத்துகிட்ருக்கேன். வா, அல்ட்ரா வைடில் எடுக்கும்போது செம்மையான பெர்ஸ்பெக்டிவ் வருது. வீடியோ குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. ஓவராலாக கேமராஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மெயின் கேமரா சூப்பர், அல்ட்ரா வைட் தாறுமாறு, செல்ஃபி கேமரா ஆவரேஜ், மேக்ரோ, டெப்த் சென்சார், வீடியோ கெப்பாசிட்டி இந்த பிரைஸ்ல இருக்கு. மற்ற எல்லா மொபைலோட வீடியோ கெப்பாசிட்டி சூப்பர். அடுத்து மான்ஸ்டர் பத்தி பார்க்கலாம், அதாவது பேட்டரி. ஏன்னா இந்த போன்ல மான்ஸ்டர் பேட்டரி 6000 mAh கொடுத்துருக்காங்க. இது நார்மலான பேட்டரியோட கொஞ்சம் அதிகம் தான். நான் ஆல்ரெடி இந்த போன் சார்ஜிங் வீடியோவும் பண்ணியிருக்கேன், பேட்டரி ட்ரெயின் வீடியோவும் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. டீட்டெயிலா அதில் நான் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன். எவ்வளவு நேரம் பேட்டரி தாங்கோ, எவ்வளவு நேரம் சார்ஜ் ஆகும்ட்டு. ஷார்ட்டா சொல்லணும்டா, நீங்க ஒரு ஹெவி யூசரா இருந்தாலுமே 1 நாள் வரைக்கும் ஈஸியா வரும். லைட் யூசரா இருந்தா 1.5 நாள் வரைக்கும் கூட வரும். எந்த விதமான டவுட்டுமே இல்ல. போன் பாத்தீங்கன்னா நீங்க 100% ஒரு நாளைக்கு சார்ஜ் பண்றீங்க. இதே மாதிரி டெய்லியும் சார்ஜ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 8 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ பேட்டரி லைஃப் வந்து வீக் ஆக ஆரம்பிச்சிடும். எதுக்காக அப்படின்னா அந்த 90 to 100% சார்ஜ் பண்ணும்போது அந்த பேட்டரி வந்து ரொம்பவே கஷ்டப்படும். அதை சார்ஜ் பண்றதுக்கு ரொம்பவே புஷ் ஆகும். சோ நீங்க டெய்லியுமே அந்த பேட்டரி போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கும்போது நாளடைவில் பாத்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து குறைய ஆரம்பிச்சிடும்.
என்னடா வீட்டுக்கு வரும்போது 30% இருக்கும், இப்ப என்னடா 15% தான் இருக்குன்னு உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும். இதே நீங்க 90% வரைக்கும் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த பேட்டரி வந்து அவ்வளவு கஷ்டப்படாது, நிறைய புஷ் ஆகாது, பேட்டரி லைஃபுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் வரும். சோ அதனாலதான் சொல்றேன் 90% சார்ஜ் ஆனோடனே பிளக்க பிடிங்கிருங்க, அதுக்கு மேல சார்ஜ் பண்ணாதீங்க. அந்த 90% வச்சு யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியா ஒரு நாள் வரைக்கும் வரும். இந்த போன் கூட 25 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டைப் சி டு டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்டான பிசி இல்லனா லேப்டாப் வச்சிருந்தீங்கன்னா தான் டைப் சி டு டைப் சி கேபிள் வந்து உங்களால ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இல்ல நார்மலான லேப்டாப் இருந்துச்சுன்னா உங்களால டைப் சி டு டைப் ஏ கேபிள் வேணும். ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இந்த 25 வாட் சார்ஜரை வச்சு உங்ககிட்ட குயிக் சார்ஜ் சப்போர்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஃபோனாக இருந்தாலும் அந்த ஃபோனையுமே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. 1.38 கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட லிமிட் பார்த்தீங்கன்னா 1.6. இந்தியாவோட லிமிட்குள்ள தான் இருக்கு. பட் சாம்சங் ஃபோனுக்கு இது அதிகம் தான். ஜென்ரலாக ஒன் பிளஸ் ஃபோன்ஸ் தான் சார் வேல்யூ அதிகமாக கொடுப்பாங்க. இப்போ சாம்சங்குமே இந்த அளவுக்கு கொண்டு வந்தது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் தான். ஃபைனலாக பிரைசிங் பற்றி பார்க்கலாம். இதுல 2 வேரியன்ட் இருக்கு. 6GB RAM 128GB பிரைசிங் பார்த்தீங்கன்னா 19,500 ரூபாய். 8GB RAM 128GB பிரைசிங் பாத்தீங்கன்னா 21,500 ரூபாய். ரெண்டு பேர்லயுமே பாத்தீங்கன்னா டூயல் சிம் பிளஸ் டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் போட்டுக்க முடியும். ஸ்டோரேஜை பத்தி கவலை இல்ல. அந்த எக்ஸ்ட்ரா 2GB ரேமுக்காக அந்த பிரைசிங்க்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது வாங்க வேணாம். 6GB ரேமே உங்களுக்கு போதுமானது. என்கிட்ட இருக்கிறது 6GB ரேம் தான். ஸோ இதுவே நல்லா தான் இருக்கு. 19,500 ரூபாய்க்கு இந்த போன் ஒர்த்தா வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் கம்மியா இருந்துச்சுன்னா இந்த போன் ஈஸி டு ரெக்கமெண்ட். நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த 1000 ரூபாய் 1500 ரூபாய் எதுக்காக கூட கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா ரெண்டே விஷயம் தான். ஒன்னு, நான் சைனீஸ் போன் வேணான்றவங்களுக்கு இது நல்ல டீல். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சாம்சங்கோட பிராண்டிங்காக தான் அந்த பிரைசிங், மத்த வேற எதுக்காகவும் இல்ல. சோ நான் ஒரு கேமர் 4 மணி நேரம் 5 மணி நேரம் கேம் விளையாடுவேன்றவங்க இந்த போனை வாங்காதீங்க. மத்த எல்லாருக்குமே இது ஒரு நல்ல டீலா இருக்கும். ஈஸி டு ரெக்கமெண்ட் தான். இப்போ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.